எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, மக்களே, கண்ணுங்களா, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிற நல்வாழ்த்துக்கள், நல்ல ஆசைகள். ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ அ பியூட்டிஃபுல் டே. இயக்குனர் பாக்யராஜ் நம்ம இடையே இல்லை, அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். யூடியூப்பில் பல இயக்குனர்கள், அவர் கூட கோவாவுக்கு போயிட்டு வந்த பல பேர்கள், நண்பர்கள் சொன்னாங்க, நேற்று ஃப்ளைட்டில் போனோம் சார், திரும்பி வந்தோம், பேசிகிட்டு இருந்தோம், இன்றைக்கி அடுத்த நாள் மாலை போட போகிறோம். அவ்வளவுதான் வாழ்க்கை. கண்ணுங்களா, இப்படி வந்தோம், அப்படி டேக் ஆஃப் ஆகணும். அவ்வளோதான் வாழ்க்கை. ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், யாரை போய் கேட்பீங்க? வந்தவங்கெல்லாம் போய் தானே ஆகணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்ததை பற்றி, போக போகிறத பற்றி, அதை பற்றிலாம் யோசிக்காமல் இன்றைக்கி நம்மளால் என்ன பண்ண முடியும்? இப்போ பாக்யராஜ் சாருக்கு 73 வயசு. அவர் முதல் படம் சுவர்லா சித்திரங்கள் 78 79 அவருக்குன்னு ஒரு காலகட்டம் இருந்துச்சு. எம்ஜிஆர் புரட்சி தலைவர் கூடலாம் பழகியிருக்காரு. இவ்வளோ பல நட்புகள் எல்லாமே இருந்துச்சு. சொந்த கட்சியை ஆரம்பித்தார் எல்லாமே. ஆனால் அவருக்கான காலகட்டம் அவ்வளோதான், அந்த 90கள் வரைக்கும். அதுக்கப்புறம் பெருசாக அவர் இன்னும் இயக்கலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லதோ கெட்டதோ நம்ம எல்லாருக்குமே ஆண்டவன், கடவுள், அதுக்கு வேறு பேர் தெரியாது, நம்ம மேலே ஒருத்தர் சக்தி இருக்கான் இல்லையா, நம்ம ஹவுஸ் ஓனர், இந்த உடம்புக்கான ஹவுஸ் ஓனர், அவன் கொடுக்குற டைம் அவ்வளோதான். அது சில பேருக்கு கொஞ்ச நேரம் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கெடு அவ்வளவுதான். அந்த கெடு முடியறதுக்குள்ளே வாழுங்க, சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. நாளைக்கு வரதை பற்றி அந்த பிளான்ஸு எல்லாமே இன்றைக்கி ஆரம்பிங்க, இன்றைக்கி வாழுங்க. நேற்று நாளைக்கு அது நம்ம என்னதானோ அது பிடிக்க முடியாது. நான் எப்பவுமே சொல்கிறது தானே, வாழ்க்கையில் என்ன வேணால் சம்பாரிச்சிடலாம், பேர், புகழ், பதவி, நட்பு, கிட்பு எல்லாமே. ஆனால் போன நேரத்தை திரும்ப கொண்டு வர முடியாது. இதுதான் வாழ்க்கை. வாழுங்க, சந்தோஷமாக இருங்க. ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன், நீங்கள் நான் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்து சந்தோஷமாக போகணும்னு வேண்டிக்கிறேன். ஓகே, ஐ லவ் யூ. जय हिंद.